அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஓட்டு பர்சன்டேஜ் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து சில பேர்லாம் வந்து டூ வீலரு லிஃப்ட்டு கேட்டு சில பேர் தொங்கிட்டுலாம் போயிருக்காங்க. எதுக்காகனா இந்த ஒரு நாள் சம் சேஞ்சஸ் ஏதோ நடக்கணும், நம்ம ஓட்டு போனாலும் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு பல பேர் வந்து டிக்கெட் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போயிட்டு அவங்க ஓட்டை போட்டிருக்காங்க. அதுவும் நீங்கள் சொல்லலாம், தீபாவளி பொங்கலுக்குலாம் 2 நாள் லீவ் விடுறாங்க, ஓட்டு எலெக்ஷனுக்கு ஏன் 1 நாள் லீவ்? ஏன்னா சில பேர் லாங்கிலேருந்து ஒர்க் பண்ணுறோம், அவங்களுக்குலாம் லீவ் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. பட் அதை தாண்டி எலெக்ஷன் டேட்டு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க, நீங்கள் தான் ப்ரிகாஷனாக போகணுன்னு கேட்டிங்கன்னா ஓகே. பட் சில பேருக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு நாள் லீவே போராடி வாங்க வேண்டியதாக இருக்குது. சில பேருக்கு அந்த ஒரு நாள் லீவ் கூட இல்லாமல் கூட சில பேர் ஓட்டு போட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. பட் இதேமாரி பல வேதனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு சம் சேஞ்ச் ஒன்று நடக்கும்னா இங்கே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், என்னமாங்க என்கிட்ட பணம் இருக்குது, காசு இருக்கு, நான் என்ன வேணால் பண்ணலான்னு ஒரு கூட்டம், எது இருந்தாலும் சமாளிச்சலாம் இன்னொரு கூட்டம், இதுக்கு நடுவில் ஒரு மாற்றத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. தேங்க்யூ பசி.